அப்போ காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம புஷி ஆனந்த் வந்து கல்லாணைக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாப்புல. கல்லாணையும் அவர் டிரைவரும் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இன்னாடா மதுரை தெற்குக்கு வேட்பாளரை காணோம், இன்னாடா எங்கடா போன, இளவு எடுத்தவனே கூட்டுனு வாடா இட்டுனு வாடான்னு கத்தியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு கொடுத்தான ஸ்லாங்கில் ஏனே கவலைப்படாதீனே மதுரைக்காரங்கனே ஏனே வந்துருவோம்னே அப்படின்னு இவர் சொல்லிருக்காப்புல. நேரம் ஆக ஆக மதுரை தெற்குக்கான சீட்டு மட்டும் காலியாகவே இருக்கு. ஏய் இன்னாடா பயமாக்குதா அப்படின்னு இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்துலேயே இருந்த டிரைவர் தம்பியை கூப்பிட்டு, டேய் உன் பேர் என்ன? அண்ணா என் பேர் டேவிட்ண்ணே. இன்னையிலேருந்து உன் பேர் டேவிட் இல்லை டிராவிட். எந்திரி போ, அந்த சீட்டு காலியாக இருக்கு, போய் உட்கார் போ. தலைவரே வேட்பாளரை மாற்றிட்டேன், அவன் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பீட்ரு, கழக நிர்வாகின்னு போட்டு விட்டுருங்கண்ணே. அப்படியாடா? யாரா நம்ம கழக நிர்வாகியாடா அப்படின்னு. இல்லை என் டிரைவர். ஏய் டிரைவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமாடா, என்னடா அப்படின்னு கேட்டோடையோ. நம்ம கட்சி தலைவர் டிரைவர் பேர்ல சொத்தே வாங்குறாரு, நீ என்ன வெண்ண அப்படின்னு இவர் திரும்ப புஷியானது பேசிட்டாரு. ஆமாடா பாயிண்ட்டுடா பாயிண்ட்டு ஓகேடா அப்படின்னு வச்சுட்டாரு. அது எல்லாரும் தெரிஞ்ச கதை தானே. நம்ம விஜய் வந்து கட்டின பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் கடன் கொடுத்துட்டு டிரைவர் பேர்ல ஒரு பெரிய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. இவரு டிரைவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு இயல்பா வரும், ஏண்டா டிரைவர்லாம் வேற மேல வரக்கூடாதா, ஏன் டிரைவர்லாம் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போதைக்கு மட்டும் ஆளை நிப்பாட்டிட்டு ஒரு 4 நாள் சல்லடை போட்டு ஊருக்குள்ள தேடி இருக்காங்க. யாரு பணம் வச்சிருக்கா, பணம் இருக்கா, சீட்டு தரேன்டா, பணம் ஓண்ட பணம் எவ்வளவு இருக்கு, 1 கோடிக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, 1 கோடி கம்மியா இருக்கா, செருப்பு பிஞ்சிரும் ஓடி போயிரு. இப்படி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. பணம் கிடைக்கல, ஆள் இல்லை. அப்போ ஒரு வழியா பக்கத்துல ஒரு ஆள் கிடைக்கிறார், மேனு கிடைக்கிறாப்புல. ஆனா அவரு மதுரைக்கார் கிடையாது, சௌராஷ்டிராக்கார். அந்த ஊர்ல சௌராஷ்டிரா அதிகமா இருப்பாங்க. தம்பி எனக்கு ஓகே, நான் உன்னை தேர்வு செய்யறேன், ஆனா நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு ஒரு டீலிங் நடந்திருக்கு. ஆக டீலிங் என்ன நடந்திருக்குன்னா, அந்த சௌராஷ்டிராக்காரர் நம்ம கல்லாணைக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்காரு. 35 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ நம்ம ஆளு ஓட்டிக்கிட்டு இருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபா காரு, ஓசியில் வந்த காரு. சரி ஓகேவா, உனக்கு சீட்டு ஓகே, அது இல்லாமல் சில பல அமௌண்ட்டை கொடு, நான் உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்ம கல்லாணை வந்து இந்த ஃப்ராட் வேலையை மட்டும் பார்க்கல, அவருக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு 6 தொகுதியில வேட்பாளர்களை தேர்வு செஞ்சதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு ஏதோ ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தலா 1C மேல அடிச்சிட்டாப்புல. 1C அடிச்சுதான் இன்னைக்கு அவர் வந்து பதவியை வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே இவர் ஒரு 30 வருஷமா விஜய் கூட டிராவல் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இவரால் வாழ்ந்தவர்களை தாண்டி இவரால் நாசமா போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க டேட்டா எல்லாமே பாவம். இன்னைக்கு வருத்தப்பட்டு விஜய்க்காக 30 வருஷமா உழைச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பேனரு போஸ்டரு வீட்டில் சண்டை போட்டு எதையாவது வாங்கி அப்படி பண்ணி கஷ்டப்பட்டு போய் பண்ணவரை இந்த ஆள் ஈஸியாக காலி பண்ணி போடா வெளியேன்னு அடிச்சு வரட்டாரு.